கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட 3 பேரும் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையவர்களை தேடிய பீளமேடு காவல்துறையினர் துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு என்ற இடத்தில் 3 பேரை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். கார்த்தி, சதீஷ் ஆகியோரை 2 கால்களிலும், தவசியை 1 காலிலும் சுட்டுள்ளனர். அப்போது தலைமை காவலர் சந்திரசேகருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அந்த இடத்தில் இரத்த மாதிரிகள், குற்றம் சாட்டப்பட்டோரின் பொருட்கள் உள்ளிட்டவற்றை சேகரித்தனர். மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விரைந்து தண்டனை பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இத்தகைய கொடூர குற்றச் செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது என குறிப்பிட்டுள்ள முதல்வர், குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்ர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் பங்கேற்று விழாவை சிறப்பித்த அவர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது கொங்கு மண்டலத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டார். உண்மையிலேயே எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம், அதுவும் நம்முடைய கொங்கு மண்ணிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது. குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதும் காவல்துறையினுடைய பொறுப்பு. நிச்சயமாக காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகிறேன். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்றும், இச்சம்பவத்தில் கைதான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைத்திட துணை நிற்போம் எனவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் வரும் வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களை பாதுகாப்பாக உணரச் செய்வது அரசின் கடமை என கூறினார். 11 மணிக்கு பேசினாலோ இல்ல 10 மணிக்கு பேசினாலோ இல்ல அதிகாலையில பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா? எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால அவங்க டிரெஸ் சரியில்லை, அவங்க நடத்த சரியில்லை, இதுவல்ல பதில். வழுக்கையை 20 நாட்களில் மாற்றியமைக்கும் திறன் கொண்ட புதிய பரிசோதனை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். எலிகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வில் 20 நாட்களுக்குள் அவற்றின் மயிர்கால்கள் மீண்டும் செயல்பட்டு புதிய முடிகள் வளரத் தொடங்கியதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முடி உதிர்வுக்கு காரணமான மரபணுக்களை குறிவைத்து தாக்கும் வேதிப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த பரிசோதனை உருவாக்கப்பட்டுள்ளது. சாதாரண முடி வளர்ச்சியை விட இது வேகமாக செயல்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனிதர்களுக்கான மருத்துவ சோதனைகள் விரைவில் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வழுக்கை சிகிச்சையில் முக்கிய முன்னேற்றமாக அமையும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கோடைக்கணக்கான வழுக்கை பாதித்தோருக்கு இது நம்பிக்கையின் புதிய ஒளியாக பார்க்கப்படுகிறது.
உலகிலேயே அதிக கருவுறுதல் விகிதம் கொண்ட நாடுகள் பட்டியலில் ஆப்பிரிக்க நாடுகள் முதன்மை வகிப்பதாக மத்திய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி நைஜர் நாடு அதிகபட்சமாக 6.64 என்ற மொத்த கருவுறுதல் விகிதத்தை கொண்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக அங்கோலா, காங்கோ, மாலி, பெனின், சாட், உகாண்டா, சொமாலியா, தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகள் 5க்கும் மேற்பட்ட கருவுறுதல் விகிதத்தை கொண்டுள்ளன. இந்தியா இந்த பட்டியலில் 2.03 என்ற மொத்த கருவுறுதல் விகிதத்துடன் 101வது இடத்தில் உள்ளது. தெலங்கானா காங்கிரஸ் அமைச்சரவையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீனுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் என 2 முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் அட்லூரி லட்சுமணகுமாரிடமிருந்து சிறுபான்மையினர் நலத்துறையும் முதல்வர் ரேவந்த் ரெட்டியிடமிருந்து பொதுத்துறை நிறுவனங்கள் துறையும் அசாருதீனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அசாருதீன் அக்டோபர் 31ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனோஜ் பாண்டியனின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டார். அதிமுக சார்பில் 2001ஆம் ஆண்டு சேரன் மகாதேவி தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் 2010 முதல் 2016 வரை அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் திமுகவின் பூங்கோதை ஆலடி அருணாவை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் பூங்கோதையை விட 3539 வாக்குகள் கூடுதலாக பெற்று அதிமுக எம்எல்ஏவானார் மனோஜ் பாண்டியன். அதிமுகவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதால் ஏற்கனவே அக்கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். இருப்பினும் தொடர்ந்து ஆலங்குளம் அதிமுக எம்எல்ஏவாக செயல்பட்டு வந்த அவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியால் பாதிக்கப்பட்டவர்களின் முடிவு வருத்தம் அளிப்பதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் எதிர்பாராத கூட்டணி அமையும் என்று குறிப்பிட்டார். திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர். அது செய்திருக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அது பழனிசாமி அவர்களின் ஆட்டத்தில் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவின் தொண்டர்கள் இது போன்ற முடிவுகள் எடுப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. சார் இப்போ அதிமுகவே இல்லையே சார். நீங்கள் அதிமுக இடிஎம்கேல இருக்கு, இதிமுகன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மனோஜ் பாண்டியன் தன்மானத்தை அடகு வைத்து திமுகவில் இணைந்து விட்டார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்தார். எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இவருடைய தன்மானத்தையும் பி.எச். பாண்டியன் அவர்கள், அவருடைய தாயார் சிந்தியா பாண்டியன் அவர்கள், அவருடைய இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள், திரு மனோஜ் பாண்டியன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் வளர்ந்தவர், தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்துவிட்டு திமுகவிலே சரணடைந்திருக்கிறார். இவர்களெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து கொண்டு பி டீமாக திமுகவிலே செயல்பட்டவர்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள், கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் பங்கேற்றனர். அப்போது பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து முதல்வரிடம் பேசுவேன் என்றும் அதற்கு மூத்தவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறினார். கிட்னி முறைகேட்டு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முறையாக வாதிடவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி தனியார் மருத்துவமனைக்கு எதிரான உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, இந்த உத்தரவை காரணம் காட்டி திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை நிர்வாகமும் உயர்நீதிமன்றம் மூலமாக தப்பித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமையை நம்மிடமிருந்து பிடுங்க நினைத்தால் தமிழக மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எஸ்ஐஆர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் எஸ்ஐஆரின் செயல்பாடுகளை கண்காணிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட வாரியாக வார் ரூம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். 2021 தேர்தலில் புலம்பெயர் தொழிலாளர்களைத்தான் கோவை பகுதிகளில் தேர்தல் வெற்றியில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம பேரை ஏத்திடுவாங்க நம்பிக்கையோட வந்துட்டீங்கன்னா அதை எடுப்பார்கள். அந்த பெயரை அவர்களுக்கு வேண்டியமான பெயரை சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் ஹாலண்ட் தொகுதியில் நடந்த சம்பவம். இந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் கேட்டுக்கொள்ளுகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாவட்டந்தோறும் ஒரு வார் ரூம், எஸ்ஐஆருக்கு ஒரு வார் ரூம் துவக்க இருக்கிறோம். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 400 கன அடியிலிருந்து 1800 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக லோயர் கேம்ப் பெரியாறு நீர் மின் நிலையத்தில் தினசரி மின் உற்பத்தி 36 மெகாவாட்டிலிருந்து 162 மெகாவாட்டாக 5 மடங்கு உயர்ந்துள்ளது. மின் நிலையத்தின் 4 ஜெனரேட்டர்கள் தற்போது இயக்கப்பட்டு வரும் நிலையில் விரைவில் முழு அளவான 168 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் மின்துறை அமைச்சரை கண்டித்து கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 4 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனியை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற வந்த நவாஸ் கனிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வீடுகளை இடிக்கும் போது தடுக்க வராத நிலையில் எல்லாம் முடிந்த பிறகு ஏன் வந்தீர்கள் என்று பெண்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினர். ChatGPT இனிமேல் மருத்துவம், சட்டம் மற்றும் நிதி தொடர்பான ஆலோசனைகளை வழங்காது என்று OpenAI நிறுவனம் தெரிவித்துள்ளது. சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் பயனர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இனிமேல் ChatGPT வெறும் தகவல்களை விளக்கும் அல்லது பொதுவான கருத்துக்களை அளிக்கும் ஒரு கல்வி கருவியாகவே செயல்படும். உரிமம் பெற்ற நிபுணர்களின் மேற்பார்வை இல்லாமல் முக்கியமான முடிவுகளை தானியங்கி முறையில் எடுப்பதற்கும் இதன் பயன்பாடு தடை விதிக்கப்பட்டுள்ளது. OpenAI நிறுவனத்தின் ChatGPT Go சேவையை இன்று முதல் இந்திய பயனாளர்களுக்கு ஓராண்டுக்கு இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ChatGPT-யை விட மேம்பட்ட அம்சங்கள் கொண்ட ChatGPT Go-வை பயன்படுத்த இதுவரை ₹399 மாதாந்திர சந்தா வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்திய பயனாளர்களை ஈர்க்கும் விதமாக இன்று முதல் அடுத்த ஓராண்டுக்கு சந்தா இல்லாமல் இலவசமாக வழங்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ChatGPT-யை அதிகம் பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலம் தெரியாத 7000 லாரி ஓட்டுநர்கள் பணிபுரிய அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனால் இந்திய ஓட்டுநர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் அண்மை காலமாக நடந்த 2 மோசமான சாலை விபத்துகளுக்கு ஓட்டுநர்களுக்கு ஆங்கில மொழியறிவு இல்லாததும் ஒரு காரணம் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க போக்குவரத்து துறை அமைச்சர் 7248 ஓட்டுநர்கள் பணிபுரிய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் 1.5 லட்சம் இந்திய ஓட்டுநர்கள் உள்ள நிலையில் அவர்களில் 90% பேர் பஞ்சாப், ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள்.
கனடாவில் இந்திய மாணவர்களுக்கான விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவது ஆகஸ்ட் 2025 74% உயர்ந்து உலகிலேயே மிக அதிகமான மறுப்பு விகிதத்தை எட்டியுள்ளது. முந்தைய ஆண்டில் இது 32% இருந்தது. இந்திய ஏஜென்ட்டுகள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட 1550க்கும் மேற்பட்ட போலியான சேர்க்கை கடிதங்கள் கண்டறியப்பட்டதாக கனடா மோசடி கண்டறிதல் சோதனைகளை அதிகரித்துள்ளது. இந்தியா கனடா இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட்டுள்ள சிக்கலும் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. விசா மறுப்பு அதிகரிப்பு காரணமாக இந்திய விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. வாட்ஸ்அப் செயலிக்கு போட்டியாக களமிறங்கிய ஜோஹோவின் அரட்டை ஆப் தரவரிசையில் முதல் 100 இடங்களில் இருந்து வெளியேறி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. வாட்ஸ்அப்பின் தனியுரிமை கொள்கை மாற்றங்கள் குறித்த சர்ச்சை எழுந்தபோது இந்திய பயனர்கள் பலர் அரட்டை செயலிக்கு மாறினர். இதனால் அது குறிப்பிடத்தக்க வேகத்தையும் பயனாளர்களையும் பெற்றது. தற்போது வாட்ஸ்அப் சர்ச்சை முடிவுக்கு வந்ததை அடுத்து அரட்டை செயலி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக சந்தை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஜோஹோ நிறுவனம் அதன் நோட்புக் செயலியில் புதுமையான AI வசதிகளை கொண்டு வந்துள்ளது. நீண்ட குறிப்புகளிலிருந்து முக்கியமான தகவல்களை உருவாக்குவது, பெரிய ஆவணங்களை எளிதாக புரியும் படங்களாக மாற்றுவது, எழுத்தின் நடையை மாற்றுவது உள்ளிட்ட அம்சங்களை உள்ளடக்கியதாக புதிய AI வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இந்த சேவை இலவசமாக வழங்கப்படுவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு அறிக்கையின்படி 2023 ஆண்டில் 2.25 லட்சம் இந்தியர்கள் இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகளாக உள்ள வளர்ந்த நாடுகளில் குடியுரிமையை பெற்றுள்ளனர். வளர்ந்த நாடுகளில் குடியுரிமையை பெறுகிறவர்களில் தொடர்ச்சியாக இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர். பெரும்பாலானோர் கனடா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்றுள்ளனர். எனினும் கனடாவில் வீடுகள் பற்றாக்குறை, பணவீக்கம் அதிகரிப்பு மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் புலம்பெயர்பவர்களுக்கான கட்டுப்பாடுகள் அதிகரித்திருப்பது ஆகியவற்றின் காரணமாக 2024 ஆண்டில் இந்தியர்கள் குடியுரிமை பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கும் என்றும் நிபுணர்கள் கணித்துள்ளனர். தமிழ்நாடு ட்ரக்கிங் இயக்கத்தின் கீழ் ஒரே ஆண்டில் 15,500க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டின் வனப்பாதைகளில் ட்ரக்கிங் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலர் சுப்ரியா சாஹூ மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ட்ரெக் தமிழ்நாடு என்ற பெயரிலான இயக்கம் இயற்கையின் மீது காதல் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்டதாக அவர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ட்ரக்கிங் செய்தவர்களில் 1/3 பகுதியினர் பெண்கள் என்றும் சுப்ரியா குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு trektamilnadu.com என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் அபினேஷை நடிகர் துருவ் விக்ரம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். கடந்த மாதம் பஹ்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் போட்டியில் திருவாரூர் மாவட்டம் வடுவூரைச் சேர்ந்த அபினேஷ் தங்கம் வென்று சாதித்தார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் அண்மையில் வெளியான ஒரு திரைப்படத்தில் கபடி வீரராக அசத்திய நடிகர் துருவ் விக்ரம் வடுவூருக்கு நேரில் சென்று அபினேஷையும் சக கபடி வீரர்களையும் வாழ்த்தினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 31 பேரை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பதிவில், இலங்கையில் புதிய ஆட்சி அமைந்த பிறகும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது, கைது செய்யப்படுவது தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரை பணயம் வைத்து மீன்பிடிக்கச் சென்ற நாகை மீனவர்கள் 31 பேரை திங்களன்று கடற்படையினர் தாக்கி கைது செய்திருப்பதை குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தை விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் மின்னஞ்சல் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
தேர்தல் ஆணையத்திற்கு செங்கோட்டையன் அனுப்பிய மின்னஞ்சலில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் விவகாரத்தை விசாரணை நடத்த வேண்டும் என்றும், எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக உண்மையான அதிமுக அல்ல என்றும், எது உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அமைச்சர் சாமிநாதனும் நியமிக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றி வந்த சாமிநாதன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக பத்மநாபன் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலராக பத்மநாபன் செயல்பட்டு வந்த நிலையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஈஸ்வரசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக துணை பொதுச் செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த பொன்முடி மீண்டும் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி உள்ளார். சர்ச்சை பேச்சில் சிக்கிய அவரிடமிருந்து அமைச்சர் பதவி மட்டுமின்றி கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டது. இதனால் பொன்முடியும் அவரது ஆதரவாளர்களும் கவலை அடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு மீண்டும் துணை பொதுச் செயலர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் வேலூருக்கு 2 மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைப்பு ரீதியாக வேலூர் மாவட்ட திமுக 2 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் தெற்கு மாவட்ட செயலராக எம்எல்ஏ நந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் வடக்கு மாவட்ட செயலராக தமது மகனான எம்பி கதிர் ஆனந்தை நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.